ஹாய் ஹலோ வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் சுவையான ஆலு சப்பாத்தி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாவுக்கு எப்போதும் மாவு பிசைவோம்ல, அது மாதிரி பிசைஞ்சு உருண்டை உருட்டி வச்சுருங்க. அது ஊறிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு 4 உருளைக்கிழங்க ஒரு 2-3 கட் பண்ணி குக்கரில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ண எடுத்துக்கணும். கொத்தமல்லி சிறிதளவு, இது சாம்பார் தூள், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு வேக வைத்து மசித்து எடுத்துக்கணும், கொத்தமல்லி, வெங்காயம், பெருங்காயத்தூள், மிளகுத்தூள், சாம்பார். வேக வச்சு மசித்து எடுத்துக்கிட்ட உருளைக்கிழங்கோட இப்போ இந்த வேக வச்ச உருளைக்கிழங்கோட வெங்காயம், கொத்தமல்லி, சாம்பார் தூள், மிளகுத்தூள், பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அதனால மறக்கலாம், ஆனால் நம்ம உப்பை மறக்கக்கூடாது. அதனால் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்ருங்க. எல்லாம் ஒன்றாகணும். இப்படி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் நமக்கு எத்தனை உருண்டை வருதோ அத்தனை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், எல்லா உருண்டையும் பிடிச்சி வச்சுக்கிட்டேன். சப்பாத்தி மாவு நல்லா ஊறி இருக்கும். இப்போ கையில் வச்சு ஒரு தட்டு தட்டிட்டு உள்ளே பூர்ணம் வைக்கிறதுக்கெலாம் இது மாதிரி ஒரு பின்னல் மாதிரி பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நடுவில் குழியாக வந்ததுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ அந்த உருண்டை எடுத்து இந்த மாவோட இதில் இந்த இதுக்குள்ளே வைக்கணும். இந்த கோதுமை மாவு இருக்கு இல்லையா, அந்த சப்பாத்தி மாவு இதுக்குள்ளே வச்சு ஹோல்ட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நல்லா உருண்டை பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணோன்னா, சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா நம்ம 5 விரலும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு நல்லா அந்த போலி மாதிரி சேஃப் வரும். ஓகேவா? கொஞ்சம் பக்குவமாக 5 விரல் சேஃப் வர மாதிரி பண்ணுங்கள். இதுலேயும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சப்பாத்தி கட்டை வச்சோம் நல்லா கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எல்லா சைடும் அந்த பொட்டேட்டோ ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சுருக்கோம். தோசைக்கல் நல்லா சூடாகிடுச்சு. நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கலந்து சப்பாத்தி போடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க ஆலு சப்பாத்தி போடலாம். போட்டுட்டு கையை வச்சு லைட்டாக அந்த தோசைக்கல் மேலே இருக்கிறது இல்லையா ஆலு சப்பாத்தி, அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா கரண்டியை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைச்சும் இருக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உள்ளே இருக்க ஸ்டஃபிங் நல்லா வேகும். நல்லா 2 சைடும் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 5 நிமிஷம் போட்டிங்கனாவே போதும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும். அடுப்பு சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆகும், இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷமே போதும். ஆலு சப்பாத்தி ரெடியாகி விட்டது. நீங்களும் எல்லாரோடையும் நல்லா சமைச்சு ருசியாக சாப்பிடுங்க. ரொம்ப ஒன்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.